ஆப்ரகடாப்ரா. என்ன எஸ் ஜே சூர்யா டைலாக் மாதிரி இருக்கு தானே கேக்குறீங்க? இது யூஸ்வலி எல்லா மெஜிஷியனும் ஸ்டேஜ்ல சொல்ற ஒரு டைலாக். இதை நான் ஏன் சொன்னேன்னு உங்களுக்கு தோணலாம். எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1 கோயம்புத்தூர் சிட்டிசன். நம்ம கோயம்புத்தூருக்காக, நம்ம கோயம்புத்தூர் மக்களுக்காக மகத்தான சேவை செய்து மக்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் சக மனிதர்களை கௌரவிக்கும் ஒரு நிகழ்ச்சி. இது 3வது வருஷம் மிக பிரம்மாண்டமான மேடையில விருதுகளோடு. அந்த வரிசையில இன்னைக்கு ஏன் கூட வந்திருப்பவர் கோயம்புத்தூர் சிட்டிசனா, மெஜிஷியன், இல்லூஷனிஸ்ட் எஸ்ஏசி வசந்த். ஆப்ரகடாப்ரா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜியான். மேஜிக்னா என்ன? மேஜிக்ங்கிறது வந்து மக்கள் தான் ஏமாற போறோம்னு தெரிஞ்சாலும் அதுக்காக அந்த ஏமாற்றத்தை பார்த்து சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு கலை தான் மேஜிக். எஸ், இப்போ நீங்க எனக்கு மேஜிக் பண்ணுங்க, அதுக்கு நான் உங்களுக்கு பே பண்றேன், நீங்க என்ன ஏமாத்துங்க, ஆனா நான் சந்தோஷப்படுறேன். கரெக்ட். சே ஹவ் பிளஸ்ட் தே ஆர். ஏன்னா எங்க தொழில மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு ஏமாறுறீங்களோ அவ்வளவுக்கு சிரிப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது, அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ க்ளோஸ் அப் மேஜிக் நிறைய இடங்கள்ல எல்லாரும் பண்ணிருக்காங்க, நான் விஷுவலா பாத்திருக்கேன். பட் நேர்ல அனுபவிச்சதுல நீங்க எனக்கு ஏதாவது ஒரு க்ளோஸ் அப் மேஜிக் இங்க ஓகே உங்கள்ட்ட ஒரு 10 ரூபா 100 ரூபாய் ஏதாவது இருந்தா இந்த டிமானிட்டைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் காசுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஒரு 10 ரூபாய் வச்சிருக்கேன். சோ இதை நான் இப்போ உங்ககிட்ட கொடுக்குறேன், பத்திரமா திருப்பி. அதுக்கு முன்னாடி ஜெனரலா மக்களுக்கு இருக்கிற அபிப்பிராயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேஜிக் அப்படின்னா கோட் போட்டிருப்பாங்க, குச்சி வச்சிருப்பாங்க, ஸ்லீவ்ஸ்ல இருந்து உருவி எல்லாம் எடுப்பாங்க, நம்ம கண்ணுல புறா எடுப்பாங்க. ஆமா, நம்ம அதை கவனிக்கிறது இல்ல, அந்த டைம்ல ஏமாத்திடுறாங்கன்னு சொல்றாங்க. கரெக்ட். ஆனா அப்படி இல்ல. இல்லையா? நீங்க உன்னிச்சு கவனிக்க கவனிக்க ஏமாறுறீங்க. ஆமா, திரும்பிக்கோங்க, நான் மேஜிக் வாங்கி பண்ணிக்கிறேன். ஓகே, வாட்ச் திஸ் வெரி கிளியர். யா, கேன் கம் க்ளோஸ். வாட்ச் திஸ். ஓகே, சோ கையில எல்லாம் எதுவும் இல்ல. நான் கொடுத்த 10 ரூபாய் தாள், நான் கொடுத்த 10 ரூபாய் தாள் மட்டும்தான். ஆமா, 10 ரூபாய் தாள். எஃப்எம் ரேடியோ சிட்டி எஃப்எம்காக ஒரு ஸ்பெஷல் மேஜிக் ஒன்று. கலர் சேஞ்ச்ல நம்பிக்கை இருக்குங்க. கலர் மாறுறதுல எனக்கு ரொம்ப நம்புவேன். ஏன்னா இந்த கலர் மாறிச்சுனால நம்ம மூட் மாறும். அப்படியா? ஆமா, எப்படின்னு பாருங்க. இப்போ ஒரு கிரே கலர் பிடிக்கும். பாருங்க, இங்க பாருங்க, இந்த கலர் மாறும். வாவ், கலர் சேஞ்சிங், இட்ஸ் குட். பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரதர். அப்படியா? சி 10 ரூபாய் தாள் 2000 ரூபாய் தாளா மாறிடுச்சு. சோ டிமானிட்டைசேஷன் உங்களுக்கு பிரச்சனை இல்ல? இல்ல, எனக்கு ப்ராப்ளம் இல்ல. ரேட் கிட்ட வந்துச்சா? வீட்ல வரலையா? இது வரைக்கும் இல்ல, வந்திருக்கணும். வர வச்சிருங்க. இல்ல 10 ரூபாய் தாள் எல்லாம் 2000 ரூபாய் மாறுது பாருங்க. இல்ல இப்ப நீங்க வர வச்சிருங்க போல தெரியுதா? இல்ல, கரெக்ட் தான். அது பாருங்க, இதுல இருக்கிற மங்கல்யான் அதுலயே இருக்கு, காந்தி தாத்தா இருக்காரு, 2000 ரூபாய் போட்டுருக்கு. இது ஒரிஜினல் நோட்டும் கூட. சோ இது ஒரிஜினல் நோட்டு இல்லையாங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க ஜெனரலா? இல்ல, இதுக்கு என்னதான் அந்த சென்சார் கின்சார்லாம் சொல்றாங்க, பட் எங்களுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. இல்ல, இப்ப இதை நான் எடுத்துட்டு போயிட்டேன்னா அது ஒரிஜினல் நோட்டு தானே? இல்ல, அப்படி கிடையாது. அதோட இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லையே, தெரியாது. ஒரு பேசிக் காமன் பிரின்சிபல். 2ஆம் படிங்க, சரி, 4ஆம் படிங்க, இப்படி மடிச்சுக்கோ, திருப்பி உள்ளங்கையில வச்சுக்கோங்க. அச்சாச்சு, நல்ல குத்திருங்க. காந்தி கண்ணாடி ஓடையில உடைஞ்சிருந்தா டூப்ளிகேட், உடையிலன்னா ஒரிஜினல். இந்த நோட்ல ட்ரை பண்ணிருக்கீங்களா நீங்க? இல்ல பாஸ், அங்கதாங்க பாத்தீங்களா கேட்ச் பண்ண முடியல. புத்திசாலி பாஸ். இல்ல பாஸ், நீங்க இல்ல செம்ம ஐடியா. இது வரைக்கும் நான் அதை யோசிச்சதே இல்ல. ஐயோ, சமூகம் தப்பா பேசுது. சரி, அப்போ நல்ல மேட்சிக், இது என்ஜாய் பண்ணிருப்பீங்க. கிளம்பட்டுமா? ரைட். ஆனா நீங்க நல்லவர், எனக்கு தெரியும். கொடுத்துணுமா? இல்ல, உங்க சாய்ஸ். இல்ல இந்தாங்க வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இல்ல நான் எனக்கு காசு மேல ஆசை கிடையாது. எனக்கு காசு மேல ஆசை கிடையாது. எனக்கு என் 10 ரூபாய் திருப்பி கொடுத்துருங்க சார். கை தருங்கப்பா. ஏன்னா எனக்கும் வந்து அப்படி ஆசை இல்லை. ஏன்னா பட் வாட் பிலாங்ஸ் டு யூ பிலாங்ஸ் டு யூ. ரைட், வாட்ச் திஸ். பகவத்கீதை. ஆமா, பகவத்கீதை. வெரி ஸ்லோலி. எது உன்னுடையதோ அது உன்னுடையது. அது உன்னுடையது. ஆனா இன்னைக்கு எது உன்னோடதோ நாளைக்கு இன்னொருத்தோடு. ஆமா, அது அவருது. நன்றி. சோ செமையா என்ஜாய் பண்ணிருப்பீங்களா?